ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அதே ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ வந்து எப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது லைனிங் துணிக்கு அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங் துணி, சாரீ துணி, அதுவும் ஒரே அளவில் இந்த துணியை வந்து நம்ம இப்போ ஒன்றா ஜாயின் பண்ணி மடித்து அடிச்சிருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்டு அப்படின்னு. இப்போ இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக தைக்கிறது, வெறும் 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு மட்டும்தான். லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுற அளவுலே தான் அதே ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. அதே கட் பண்ணி அதை ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓனே இறக்கி போகிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, லைனிங் ப்ளவுஸும் சாரீ துணியும் சேர்ந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை ஒன்று போல் நம்ம கட் பண்ணி இணைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதை தான் எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தையல் நல்லா பொடி தையலாக நல்லா கார்னரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டி. இந்த பட்டிக்கு நம்ம ஏற்கனவே வெட்டியிருந்தோம். இந்த வெட்டியிருந்த துணியை வந்து நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மேலே, அதாவது ஃப்ரெண்டு அந்த சைடில் நம்ம கட் பண்ணியிருக்க துணியும் நம்ம வந்து ஒரே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த 3 4 டாட் கிட்ட நம்ம அதை ஃபிட் பண்ணியிருக்கோம். அது என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா தெளிவாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதேமாரி மாடல் ப்ளவுஸ் எல்லா ப்ளவுஸும், அதாவது கிளாஸ் மாதிரி படிக்கிறவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். எவ்வளோ இன்ச்சு எடுக்கணும், எப்படிலாம் ஸ்டிச் பண்ணணும் என்ன அப்படின்றத. நெக்ஸ்ட்டு நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஒவ்வொரு ப்ளவுஸ்லாம் உங்கள் ஆன்சருக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி எப்படி கரெக்டாக வருது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டரை வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரைட் சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ரைட் சைடு ஷோல்டரும் ஜாயின் பண்ணிவிட்டு தேவையில்லாத கிளாத்தை ஃபுல்லாக்கி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கை பக்கம் தான் ஜாயின் பண்ண போகிறோம். கை பக்கம் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த 2 துணியுமே லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம கை பக்கம் ஏற்கனவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க துணி இது பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு பக்கத்தில் ஏற்கனவே லைனிங் ப்ளவுஸ்க்கு சைடில் கிராஸிங்காக வந்து கட் பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கிராஸிங்காக கட் பண்ணி தனித்தனியாக நம்ம வந்து வச்சுருப்போம். அதையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதிலிருந்து எடுத்து தான் நம்ம வந்து நெக்குக்கு வந்து ஜாயின் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இது கொஞ்சம் பேச்சுலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அது வராது. இதை நல்லா ஒரே நேர் லைனாக அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கை வைக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு இது வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நெக்கை கரெக்டாக வச்சோடனே நெக்கை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா மடித்து அடிச்சுக்கணும். மீதி எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நல்லா மடித்து அடிச்சிங்கன்னா தான் அந்த கொக்கி மாட்டும் போது உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், நல்லாவுமே இருக்கும் அந்த இடத்துல. அதனால் அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழ் தையல் மாதிரி ஒரு நல்லா ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி கீழ் தையல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம். கை ஜாயின் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பைப்பிங் மாதிரி குட்டியாக மடக்கி வச்சுட்டு அதை அப்படியே நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நேராக அதை நீங்கள் மடக்கி வச்சுக்கிட்டிங்கனாலே தன்னால் உங்களுக்கு தன்னால் வந்துடும். இந்த மாதிரி மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மடக்கி அடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குட்டியாக நீங்கள் வந்து இது பண்ணணும். ரொம்பவுமே பெருசாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கைக்கு வந்து நல்லாக்காது. அதாவது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சிங் இருக்கும். அந்த ஸ்டிச்சு தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். அதை அப்படியே நீங்கள் வளைவாக சுற்றி கரெக்டாக அடிக்கணும். ரொம்ப பெருசாக அடிச்சிடாதீங்க, ரொம்ப குட்டியாக அடிங்க. குட்டியாக நல்லா ஓரமாக அழகாக அடிச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸு நல்லா நீட்டாக வந்துடும். இந்தமாரி குட்டி குட்டியாக மடித்து அடிங்க. ஒரேடியாக மடித்து அடிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து நெக் சைடு அப்படியே ரவுண்டு கழுத்து அப்படியே கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த நெக் சைடு அடித்து முடிச்சோன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு எண்டு வந்தாச்சு. இதெல்லாம் இது பண்ண போது பாருங்கள், இதை அடிச்சுக்கலாம்.
இப்போ வந்து ப்ளவுஸை வந்து கரெக்டாக ஊக்குப்பட்டிக்கிட்ட எல்லா சைஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ ஊக்கு வைக்கிறதுக்கு அந்த தையல் போடுவோம். இப்போது நம்ம பட்டி வச்சு ஏற்கனவே உள் தையல் போட்டு தைச்சிருப்போம். இப்போ வெளியே ஸ்டிச்சிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி வெளியே தையல் போடணும். ஹேண்டை நீங்கள் தைக்கும்போது ஃபஸ்ட்டு விரிவாக வச்சு நேராக தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சுற்றி ரவுண்டு உள்ள சைடு கொடுத்து நீங்கள் தைக்கணும். நீங்கள் அதை மார்க் பண்ணி கரெக்டாக அடிச்சுக்கணும். எந்த இடத்துல கொக்கி வைக்கணுமோ அந்த இடத்துல மார்க்கரால் ஒரு ஏ ஷேப்பில் மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே சுற்றி சுற்றி நம்ம அடித்தோம்னா அதேமாரி நமக்கு கொக்கி வைக்கிறதுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக வந்துடும். இந்தமாரி 4 5 உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை மெயின் ஸ்டிச்சிங் பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா தெளிவாக எனக்கு லைவாகவே எப்படிலாம் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, இன்னும் எப்படி கரெக்டாக வெட்டுறதுன்னு ஒரே வீடியோ வேணாலும் உங்களுக்கு கேட்குறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.